Hello everyone, this is Balaji. இப்போ எப்படி எக்ஸலில் Averageif and Averageifs ஃபங்க்ஷன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இது இந்த டேட்டா எடுத்திருக்கேன். மூணு மார்க் வேல்யூ எடுத்திருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா 0 வேல்யூ இருக்குது, பாசிட்டிவ் வேல்யூ இருக்குது, அப்புறம் நெகட்டிவ் வேல்யூ இருக்குது, அப்புறம் பாயிண்டில் வேல்யூ இருக்குது, அப்புறம் எந்த வேல்யூ இல்லாமல் எம்டியான செல்லாக இருக்குது. இதில் இருந்து எப்படி இந்த ஒவ்வொன்றுத்துக்கும் இந்த மூணு Averageif and Averageifs இந்த மூணும் பார்த்திங்கன்னா இந்த வேல்யூ பேஸ் பண்ணி மாறும். இப்போ ஆவரேஜ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு செல்லை செலக்ட் பண்ணிக்கணும். செல்லை செலக்ட் பண்ணி ஈக்குவல் டைப் பண்ணி ஆவரேஜ்னு டைப் பண்ணணும். ஆவரேஜ் டைப் பண்ணிவிட்டு ஓப்பன் ப்ராக்கெட் பண்ணால் நம்பர் கேட்கும். இதில் நம்ம எத்தனை வேல்யூவாக செலக்ட் பண்ணிக்கலாம். செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணி என்ட்ரு பண்ணிங்கன்னா ஆவரேஜ் இப்போ இந்த மூணு வேல்யூவோட ஆவரேஜ் பார்த்திங்கன்னா 5ன்னு வந்துடும். எத்தனை வேல்யூ ஆவரேஜ்னால் ஒன்றும் கிடையாது. மூணு வேல்யூ எத்தனை வேல்யூ இருக்கோ அத்தனை வேல்யூ ஆட் பண்ணிவிட்டு அத்தனை வேல்யூவால் டிவைட் பண்ணிங்கன்னா அதை ஆவரேஜ்னு சொல்லுவாங்க. இதில் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ 0 வேல்யூலாம் இருந்ததுன்னா அது ஆவரேஜில் கன்சிடர் பண்ணிக்கும். இப்போ இதில் 2 வேல்யூ தான் இங்கே இருக்குது. பட் இங்கே பார்த்திங்கன்னா 5 + 10 15 / 3 5ன்னு வரும். இது பார்த்திங்கன்னா கரெக்டான வேல்யூ கிடையாது. ஏன்னா 2 வேல்யூ மட்டும்தான் உண்மை கரெக்ட் வேல்யூ. இது 0ன்றது கன்சிடர் பண்ணக்கூடாது. இப்போ ஆவரேஜ் கொடுத்திங்கன்னா இப்போ எம்டி வேல்யூலாம் இருந்ததுன்னா அது கன்சிடர் பண்ணாது. அதே 0 வேல்யூ இருந்தால் அது கன்சிடர் பண்ணிக்கும் ஆவரேஜில். இப்போ மைனஸ் வேல்யூ இருந்தால் மைனஸில் ஆவரேஜ் காட்டும். மைனஸ்னால் மூணுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு /3 பண்ணிங்கன்னா எதுவோ அந்த வேல்யூ வரும். எம்டி செல் எம்டியாக இருந்ததுன்னா அது கன்சிடர் பண்ணாது. இங்கே 3ன்னு அப்படியே வருது பாருங்கள். ஒரே செல் 3/1. இப்போ எம்டி செல் கன்சிடர் பண்ணாது. ஆனால் 0 இருந்தால் அது கன்சிடர் பண்ணிக்கும். இது ஆவரேஜ் ஃபங்க்ஷன். அடுத்து பார்த்திங்கன்னா Averageifன்றது ஃபஸ்ட்டு செல்லை செலக்ட் பண்ணிட்டு ஈக்குவல் டைப் பண்ணி Averageifன்னு டைப் பண்ணோம். டைப் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு ரேஞ்ச் கேட்கும். ரேஞ்ச் பார்த்திங்கன்னா இந்த மார்க் ரேஞ்ச் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து க்ரைட்டீரியா கேட்கும். கமா கொடுத்து க்ரைட்டீரியா பார்த்திங்கன்னா இப்போ 0 தவிர மற்ற எல்லா வேல்யூ நம்மளுக்கு ஆவரேஜ் பண்ணும். அதனால் என்ன பண்ணுறேன்னா டபுள் கோட்டில் லெஸ் தேன் கிரேட்டர் தேன் 0, அதாவது 0க்கு அதிகமாக இருந்தாலும் 0க்கு கம்மியாக இருந்தாலும் ஆவரேஜில் எடுத்துக்காது. அதாவது 0 வேல்யூ தவிர மற்ற எல்லா வேல்யூ ஆவரேஜில் எடுத்துக்கும். இப்போ ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ 7.5 இங்கே பார்த்திங்கன்னா 5ன்னு வருது. இங்கே 7.5ன்னு வருது Averageifல். இப்போ இதுக்கு பண்ணிங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா இது இந்த ரெண்டுத்துக்குமே டிஃப்ரெண்ட் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு வேல்யூவில் இங்கே 5ன்னு ஆவரேஜில் இங்கே 7.5 வருது. இங்கே 0 கவுண்ட் எடுத்துக்காது. நம்ம என்ன கண்டிஷன் கொடுக்குறோமோ அந்த பேஸ் பண்ணி இந்த கவுண்ட் எடுத்துக்காது. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே 3ன்றது எத்தனை செல் இருக்கோ அது அப்படியே கவுண்ட் எடுத்துக்கு. இங்கே எம்டி செல் கவுண்ட் எடுத்துக்காது. இது பார்த்திங்கன்னா இதுதான் டிஃப்ரெண்ட். இங்கே பார்த்திங்கன்னா இந்த வேல்யூ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இந்த வேல்யூ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அப்புறம் இந்த வேல்யூ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ இந்த மூணு வேல்யூ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஆவரேஜுக்கும் Averageifக்கும். இப்போ Averageifஸ்னால் மோர் தேன் 1 கண்டிஷன் கொடுத்தீங்கன்னா அது Averageifன்னு அர்த்தம். க்ரைட்டீரியா ஒரு கண்டிஷன் எதுனா கொடுத்துக்கலாம். இப்போ Averageif ஃபங்க்ஷன் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இப்போ ஈக்குவல் செல்லை செலக்ட் பண்ணிட்டு ஈக்குவல் டைப் பண்ணோம். Averageifs டைப் பண்ணி ஓப்பன் ப்ராக்கெட் பண்ணோம். ஓப்பன் ப்ராக்கெட் பண்ணி ஆவரேஜ் ரேஞ்ச் செலக்ட் பண்ணோம். நான் அந்த ரேஞ்ச் செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் க்ரைட்டீரியா ரேஞ்ச்லையும் அதே க்ரைட்டீரியாவுக்கு என்ன ரேஞ்ச் வேணுமோ அந்த ரேஞ்சும் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா கிரேட்டர் தேன் லெஸ் தேன் கிரேட்டர் தேன் 0 டபுள் கோடில் கொடுத்துக்கிறேன். இது ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா போட்டு கமா கொடுத்து க்ரைட்டீரியா 2 கொடுக்கலாம். க்ரைட்டீரியா 2க்கு க்ரைட்டீரியா ரேஞ்ச் செலக்ட் பண்ணும். க்ரைட்டீரியா 2க்கு க்ரைட்டீரியா ரேஞ்ச் செலக்ட் பண்ண அதே ரேஞ்ச் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு செகண்ட் க்ரைட்டீரியா கொடுக்குறேன். செகண்ட் க்ரைட்டீரியா கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 1 இருந்தால்
ஆவரேஜ் பண்ணணும் அப்படின்ட்டு செகண்ட் க்ரைட்டீரியாவும் கொடுக்கலாம். இது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 அப்படின்னு ஆவரேஜ் க்ரைட்டீரியா கொடுத்து க்ளோஸ் ப்ராக்கெட்டை இப்போ என்டர் பண்ணிங்கன்னா இப்போ இதில் வந்து எல்லா வேல்யூவும் வந்து ஜீரோக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா 2 க்ரைட்டீரியா. இந்த ஆவரேஜ் இஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா 2 க்ரைட்டீரியா இருக்குது. ஒன்று வந்து ஜீரோவாக இருந்தாலும் 1 விட அதிகமாக இருந்தால் மட்டும்தான் இதில் வந்து ஆவரேஜ் எடுத்துக்கும். இப்போ இது வந்து ட்ராக் பண்ணிங்கன்னா இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா 1 இந்த 0.1 வந்து கன்சிடர் பண்ணல, 0.1 அந்த 0.5 வந்து கன்சிடர் பண்ணல, -0.5 கிரேட்டர் தேன் 1 இருந்தாலும் 0 கிரேட்டர் தேன் 0 இருந்தாலும் மட்டும் தான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். 1 இயர் வேல்யூ மட்டும் இங்கே கன்சிடர் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் வேல்யூலாம் கன்சிடர் பண்ணல, இங்கே வந்து 9 மட்டும் கன்சிடர் பண்ணியிருக்கு. ஏன்னா கிரேட்டர் தேன் 1 கொடுத்துருக்கோம், அப்புறம் 0 இருந்தால் கன்சிடர் பண்ணக்கூடாதுன்னு கொடுத்துருக்கோம். அந்த க்ரைட்டீரியா வந்து கன்சிடர் பண்ணல. இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 மைனஸ் வேல்யூ இருக்குது, இங்கே வந்து 2 மைனஸ் வேல்யூ இருக்குது. இது 2 மைனஸ் வேல்யூ கன்சிடர் பண்ணல. எம்டி வேல்யூ இருந்தால் அது வந்து கன்சிடர் பண்ணாது, அதுதான் அப்படியே சிட்டிஸ் வந்துடுச்சு. இந்த மெத்தடில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் இஃப் அப்புறம் ஆவரேஜ்இஃப்ஸ் ஃபங்க்ஷன் வந்து பண்ணணும். ஆவரேஜ்ன்றது எத்தனை வேல்யூ இருக்கோ அதை அப்படியே வந்து ஆவரேஜ் பண்ணும், எம்டி செல்லில் வந்து கவுண்ட் பண்ணாது. ஆவரேஜ் இஃப்ன்றது நம்ம க்ரைட்டீரியா கொடுத்து எதனா ஒரு கண்டிஷனாக ஒரு க்ரைட்டீரியா கொடுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி ஆவரேஜ் இஃப் பண்ணுறது. ஆவரேஜ் இஃப்ன்றது ஒரு க்ரைட்டீரியா இல்லைனா மோர் தென் 1 கண்டிஷன், ஒரு கண்டிஷன் இல்லைனா மோர் தென் 1 கண்டிஷன் கொடுத்து ஆவரேஜ் பண்ணுறது. இந்த 3 மெத்தட்லையும் ஆவரேஜ் பண்ணலாம். எந்த மெத்தட் வேணுமோ அந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ஆவரேஜ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.